என்னடா 5 மணி 6 மணின்னு போற நம்ம பாட்ட ஆளு சேர்ந்து அடிக்கிறீங்க, ஆளா சேர்ந்து அடிக்கிறேன்டாப்பா. என்னடா சின்ன பையன்கிட்ட முச்சரை பிடிங்க தின்னதுக்கு அடிக்கிறேன். அதுக்காக பணியில மாத்தி போட்டு வந்திருக்கிறேன். புந்து அடிக்கிறப்ப பணியில மாத்தி போட்டு வந்துட்டேன். அங்க போய் செருப்பெல்லாம் கையில மாட்டிக்கிட்டு என்ன அடி வந்து வச்சுக்கிறா. மாப்பிள்ள என்ன குழம்புன்னு கேட்டாரு. வினோத் ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்க? வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இல்லண்ணே எங்க மாமா வந்தாருண்ணே, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனா. மாப்பிள்ள என்ன குழம்புன்னு கேட்டாரு. ஐயோ புடலங்கா அப்படிங்காட்டி திட்ட ஆரம்பிச்சிட்டாருண்ணே. அவரை போய் புடலங்கா திட்டமிட்டாரு. புடலங்கா சாம்பார்னு சொல்ல வந்தா அதுக்குள்ள திட்ட ஆரம்பிச்சிட்டாருண்ணே. கடுப்பாயிட்டேன்னு நானு. என்ன அடி துரமாமா அவனை திட்டிட்டு இருந்தாரு. அவரு வேலைக்கு கூப்பிட்டாருன்னு போனேண்ணே. வேலைக்கு போன ஆர்வத்துல ஐயோ மாமா அங்க வந்து தூக்கியாங்கிறேன் அதுக்கு திட்டுறாருண்ணே. அப்புறம் அவரை போய் தூக்குன்னா அவர் என்ன நினைப்பாரு? பக்கத்துல கிடந்த பஞ்சு முட்டையை தூக்க சொன்னா உக்கால ஓடிமா என்ன அடிக்கிறான். ஒரு நாள் இருக்கு நினைக்க விட்டு சொல்லு. வினோத் உன் ஸ்டைல ஒரு திருக்குறள்னு சொல்லி. நான் சொல்லுவேன், நீங்க எதுவும் நினைச்சு கூடாது. நினைக்க விட்டு சொல்லு. சரி நான் சொல்றேன். தெரியாமல் செய்த காதலுக்கு சரக்கும் முறுக்கும் உடல் நலத்திற்கு அரிது. பொருள் சொல்றேன் கேட்டுக்க. வாட்டர் கப்பு முக்கியம். எழுதுறது யாரா? குடிகார குப்புசாமி எழுதினார். எப்பொழுதும் அந்த புள்ளி. வினோத் வாழ வீட்டுல என்ன காலைல ஒரே சத்தமா கேட்டு இருந்துச்சு. சம்பவம் ஆயிப்பிட்டேன். என்ன சம்பவம்? இல்ல நான் எப்பொழுதும் அந்த புள்ளைய பாக்க போவேன் நைட்டு. நேத்து நைட்டு அதட்ட தான் போனேன். இந்த இடத்துலதான் படுத்திருக்கோம் அது ரெகுலரான்ட்டு போய் போர்வையதான் இழுத்தேன். அம்மா ஆயான்னு சவுண்டு பார்த்தா அவங்க வீட்டு கிளட்டு சிரிக்கி படுத்து டக்குனு கத்தவும் நான் சந்தோலியா விடாந்துட்டேனே. அரண்டு போயிட்டேன் பல்ல பார்த்து. வேலையே இல்ல எப்ப வினோத் சூப்பரா ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. ஏன்னா உனக்கு ஒரு வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் பாட்டு பாட்டுங்கிற. பாடுறா. பாட்டா சரி நீ கேக்குற. பாடு பாடு. காலத்துக்கு நீயும் என் கண்ணுக்குள்ள வேணும். நான் மூடி திறக்கும் போது உன் நினப்பு மட்டும் போதும். ஏண்டா முக்கல ஏதோ வந்துட்டேன். நான் போயிட்டா என்னடா என்னடா வீட்டுக்கு ஏசி மாட்டணும்னா மாட்டிட்டியா? ஏன்னா அத பத்தி தானே எங்க அப்பாட்ட போய் கேட்க போனேன். அவரு ஏன்டா பரதேசி திங்கிறதே ஒரு ஓசி உனக்கு கேக்குதே ஏசின்னு ரைமிங்கா பேசி டைமிங்ல தூக்கிட்டு போய் பண்ணி எல்லாம் கும்பில மெஞ்சிட்டு இருந்துச்சா அதுல தூக்கிட்டு போய் சொல்லி விட்டாருண்ணே. அப்புறம் என்னாச்சு? நான் என்ன பண்றது அங்க செத்த நேரம் படுத்துருந்துட்டு. என்னடாச்சு? காலையே என்னடா காலைல இருந்து வீட்டுக்கும் ஆத்துக்கும் வந்துகிட்டே இருக்க? ஏன்னா ஒரு எந்திர கோளாறு ஆகி போச்சுண்ணே. என்னடாச்சு? காலையே எங்க அம்மா நல்லா வெட்டக்கோழியா அடிச்சு வச்சிருந்துச்சா. சரி நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வெட்டினேன். வெயிலுக்கு அதுக்கும் வேலையை கட்டி விட்டுச்சு. நிமிஷத்துக்கு நிமிஷம் கொப்பளிக்குது. கொப்பளிக்குதா? அடுத்த 2 ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. எங்க அம்மா கேட்டா அங்க ஆத்துல உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லு. போயிட்டே இருக்க வந்து ஏன்டா அங்க வந்து உட்காந்துருக்க சோகமா? நானே மன உடைச்சல்ல உட்காந்துருக்கேன். என்னடாச்சு? எங்க அத்தை வண்டி வாங்கி வச்சிருக்கேன் வாடான்னுச்சா. நானும் நம்ம லொடுக்கு போயில அள்ளி கொண்டு போயிட்டு இருக்கேன். நல்லா குஜாலியா போயிட்டு இருக்கேன். போய் பார்த்தோன்னே உழைச்சு தள்ளி விட்டானே. ஏன்டா? வளையமா தெரியல அந்த பொம்மை பைக் வாங்கி வச்சிருக்கணும் 30 ரூபாய்க்கு. நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் டிவிஎஸ் பட்டினாலும் ஓகேங்களா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி விட்டாங்கண்ணே. சரி விடு விடு. காது குத்தணும் பொண்ணுக்கு சடங்கு செய்யணும் வரட்டும் அப்போ வச்சுக்கிறேன். தூக்கி போட்டு சொண்டை கடிச்சு உங்க வீட்டுட்டா. நம்ம ஊரு ஆலமரம் இருக்குல்ல. ஆமா வினோத் வாழ்க்கையில சீக்கிரம் மேல போகணும் என்ன பண்ணலாம்? என்ன நீ இப்படி கேக்குற? சொல்லுடா. என்ன நான் சொல்றதை கேட்டேன்னா வாழ்க்கையில நீ சீக்கிரமா போயிடலானே. சொல்லுடா. நம்ம ஊரு ஆலமரம் இருக்குல்ல. ஆமா. ஆலமரத்துக்கு கீழே நல்லா வயலாம் இருக்குல்ல. ஆமா. அந்த மூலையில நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். அதுகிட்ட ஒரு துன்பப்பூ இருக்கு. அதுல தூக்கு மாட்டி செத்துரு. அப்புறம் என்னன்னா நானே டீ குடிக்க காசு இல்லாம இருக்கேன். என்கிட்ட